இவன் தாங்க சாம். இவனை பற்றி சொல்லணும்னா சாமா பெரிய கொலைகாரன். பல கொலை பண்ணி அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்னைக்கு தான் தண்டனை கிடைக்குமோ? இவன் தாங்க ப்ரூஸ். இவனை பற்றி சொல்லணும்னா ஊர்ல எங்க திருட்டு போனாலும் அதை செய்யற வேலை நம்ம ப்ரூஸா தான் இருக்கும். சாமும் ப்ரூஸும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அட்ரா மச்சான். என்ன மாப்ள, வர வர எல்லாம் உஷாராயிட்டாங்க. இப்படியே எல்லாம் உஷாராயிட்டா நம்ம எப்படி திருட முடியும், அப்புறம் எப்படி வாழ முடியும்? என்னதான் பண்றதுன்னு தெரியல. என்ன வாழ்க்கைடா இது. உண்டாவது பரவாயில்ல மாப்பிள்ள. நான் யாரையாவது மர்டர் பண்ணலாம்னு பார்த்தா அவன் ஆக்சிடென்ட்டு சுகரு சூசைட்னு போயிடுறான். அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து எவனையாச்சும் போட்டா அவன் சூசைட் பண்ணிட்டான்னு எனக்கு பேமெண்ட் தர மாட்டானுங்க. நம்ம பொழப்பு ரொம்ப கஷ்டம் மச்சான். சரி விடுற மச்சா, எப்பயும் போல் எந்த வாரம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த வாரம் என் டார்கெட் 5 லட்சம் ரூபாய். 5 லட்சமா? என் டார்கெட் 10 லட்சம். 10 லட்சம் ஓகேடா மச்சா, பண்ணலாமா? பண்றோம், தூக்குறோம். சரி மச்சா. ஆண்ட்ரா வரான்டா. டேய், உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? எப்போ பார்த்தாலும் கொலை கொல்லைன்னு எப்பயும் இதுதான் யோசிப்பீங்களா? மச்சான் இதெல்லாம் பண்ணணும்னா பணம்டா, பணம். பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் மச்சான். பேசாம நீ எங்க கூட சேர்ந்துரு. அர்ரா மச்சான். டேய் போங்கடா. சரி வாடா மச்சா. இவன் கிடக்குறான்டா லூசு பையன். நாம போவோம், நம்ம பொழப்ப பார்ப்போம். ஹலோ, யாரு? நான் யாருன்னு உனக்கு அவசியம் இல்லை. நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும். யோ, நீ யாருன்னே தெரியாது. நீ சொல்ற வேலையை எப்படியா செய்யறது? ஃபோனை வை, போட்டு தள்ளிடுவேன். காலங்காத்தாலே கடுப்பேத்திக்கிட்டு. நான் சொல்ற வேலையை செஞ்சா உனக்கு 6 லட்சம் தரேன். அதுவும் நீ இன்னைக்கு செய்யற ஒரு நாள் வேலைக்கு உன் சம்பளம் 6 லட்சம். நீ யாருன்னு தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்க. இதை விட பெரிய காமெடி எதுவும் இல்லை. நீ என்னை நம்பிதான் ஆகணும். நம்பலனா உன் வீட்டு வாசப்படி முன்னாடி வந்து பாரு. எங்க அப்பாட்ட பிஸ்னஸ் பண்ண 5000 ரூபா கேட்டாலே தர மாட்டாரு. நீ 6 லட்சம் தரேன்னு சொல்ற. எப்படியா நம்புறது? நீ வெளியே வந்து பார்த்துட்டு சொல்லு, என்னை நம்பலாமா இல்ல வேணாமான்னு. சரி இரு, வாரேன். ஆறு லட்சமா? ஹலோ, சொல்லுங்க சார். பணத்தை உள்ள வச்சுட்டு கிளம்பு. இதை கிளம்பிடுறேன் சார். சார் ரெடி ஆயிட்டேன் சார். சொல்லுங்க சார். இப்போ நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும். அதை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. நீங்க சொல்றத மட்டும் தான் சார் செய்வேன். வேற எதையும் செய்ய மாட்டேன் சார். சொல்லுங்க சார். இப்போ நீ என்ன செய்யணும்னா உங்க வீட்டாண்டந்து 2nd ரோடுக்கு நீ வரணும். ஓகே சார், இதை வந்துடுறேன் சார். சார் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே 2nd ரோட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டியா? ம். நீ இப்போ என்ன செய்யணும்னா நான் சொல்றத கேட்கணும். அப்பதான் உனக்கு 6 லட்சம். சரி சார். அங்க இருந்து பாம்பன் பிரிட்ஜை தாண்டி வா. ஓகே சார், அப்படியே செஞ்சிடுறேன். சார் முடியல சார். என்னாச்சு? காலையிலிருந்து சாப்பிட கூட இல்லை சார். சொல்லியிருந்தா சாப்பிட்டாச்சும் வந்திருப்பேன் சார். சாப்பாடா இல்ல 6 லட்சமா? 6 லட்சம் தான் சார் வேணும். என்ன பண்ணணும்? சரி கிளம்பு. இதோ கிளம்பிடுறேன் சார். முன்னாடி போற எல்லோ டிஷர்ட்டை ஃபாலோ பண்ணு. ஓகே சார்.
இவர் பேர் தாங்க ஆறுமுகம். ஆறுமுகத்தை பற்றி சொல்லணுன்னா ஊரில் எல்லாருக்குமே சிகரெட்டு தண்ணி பாக்குன்னு விற்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே விற்பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும். அங்கே நில்லு. என்ன வேணும்? அண்ணே ஒரு ஜூஸ் குண்ணே. ஜூஸா? ம். தம்பி, என்கிட்ட எல்லாமே இருக்கு. ம், எல்லாமே இருக்கு. தம்பி, சேஞ்ச் வேணாமாப்பா? நான் சேஞ்ச் என்கிட்ட கொடுங்க, நான் அவர் என் ஃப்ரெண்டு தான், நான் கொடுத்துட்றேன். இந்தாங்க. நிக்காத, நின்னது போதும், அவரை ஃபாலோ பண்ணு. சரி சார். ஏமா, என்ன நடக்குன்னு தெரியல. ஒருத்தன் முன்னாடி இன்னொருத்த போயிட்டு இருக்கான். கடையை பார்த்துக்குமா, நான் வரேன். ஆண்ட்ரோ, நம்ம ஃபைனலாக போன டைம் சொன்ன மாதிரியே 25 பைசா பிளான் சக்ஸஸ். ஓகே, வெல் டன்.